எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா, ஒரு டீ 15 ரூபா. ஆனால் கோயமுத்தூரில் ஒரு இடத்துல ஒரு முழு சாப்பாடு, அதாவது 3 இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் சேர்த்து வெறும் 3 ரூபா தான். நம்ப முடியல இல்லையா? 90 வயசு தள்ளாத பருவம். ஆனால் அந்த தாயோட அடுப்பு மட்டும் இன்றைக்கும் அணையலை. லாபத்துக்காக ஓடுற உலகத்தில் மற்றவனோட பசிக்காக தன்னையே உருக்கிக்கிற ஒரு மெழுகுவர்த்தி தான் இந்த கமலாத்தாள். இவங்க வெறும் இட்லி பாட்டின்னு சொல்ல முடியாது, இவங்க ஒரு வாழும் தெய்வம். விடியற் காலை தவம். உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்பொழுது அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தின் ஒரு மூலையில் ஒரு சத்தம் இல்லாத புரட்சி ஆரம்பமாகுது. விடியற்கால 4 மணி. நமக்கெல்லாம் அது தூக்கத்தின் உச்சம். ஆனால் கமலத்தாள் பாட்டிக்கு அது தவத்தின் தொடக்கம். சுத்தமான உளுந்து, கைப்பட அரைச்ச மாவு. கமலத்தாள் பாட்டியோட உழைப்பு விடியற்காலையிலே ஆரம்பமாகுது. மிக்சி இல்லை, கிரைண்டரு இல்லை, தன்னோட கைகளால் மாவு அரைச்சி ஆவி பறக்க பறக்க இட்லி சுடுறாங்க. கேஸ் அடுப்பு பயன்படுத்தினா இட்லி விலை ஏறிடும், அதனால் ஏழைங்க சாப்பிட முடியாதுன்னு நினச்சி பல வருஷமாக அந்த விறகு புகையையே சுவாசித்து உழைச்சவங்க இவங்க. அந்த புகைக்கு நடுவில் இவங்க கண்ணு சிவந்தாலும் இவங்க முகத்தில் இருக்கிற அந்த புன்னகை குறையறதே இல்லை. இது வெறும் இட்லி கடை இல்லை, அது ஒரு கோவில். இங்கே பாட்டி செய்யறது வெறும் சமையல் அல்ல, அது ஒரு தவம். காங்கிரீட் காடுகளுக்கு நடுவே நவீன இயந்திரங்கள் எதையுமே தொடாமல் அதே பழைய விறகு அடுப்பு, அதே பழைய அன்பு. ஒவ்வொரு முறையும் அந்த விறகு புகை அவர் கண்களை செவக்க வைக்கும் போதும் அவர் நினைப்பது தன் வலியை பற்றி அல்ல, விடிந்ததும் பசியோடு வரப்போகும் அந்த ஏழை தொழிலாளிகளை பற்றி தான். வயது 90 தொட்டுடுச்சு. உடல் ஒத்துழைக்க மறுக்குது, முதுகு வலிக்குது, கைகள் நடுங்குகின்றன. ஆனாலும் பசியோடு வரும் ஒரு ஜீவன் கூட ஏமாந்துடக்கூடாது என்ற அந்த ஒற்றை வைராக்கியம்தான் இந்த பாட்டியை விடியற்காலையில் எழுப்புது. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்தியில் 1 ரூபாய் இட்லிக்காக தன் வாழ்க்கையையே உருக்கி கொள்ளும் இந்த தாயின் விடியற்காலை தவம் மனிதாபிமானத்தின் உச்சம். இன்று 1 லிட்டர் பாலின் விலை 60 ரூபா, 1 கிலோ உளுந்து 100 ரூபாயை தாண்டிடுச்சு. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கமலத்தாள் பாட்டியின் அகராதியில் விலை உயர்வு என்ற வார்த்தையே இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க, பாட்டி நஷ்டம் வரலையா, ஏன் இன்னும் 1 ரூபாய்க்கு விற்கிறீங்க என்று. உலகத்தின் பொருளாதார கணக்குகள் எதுவுமே தெரியாத அந்த தாய்க்கு ஒரு கணக்கு மட்டும் மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அது ஒரு ஏழையின் வயிற்றுக்கும் அந்த 1 ரூபாய்க்கும் உள்ள பந்தம். பாட்டி கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, பாட்டி 1 கிலோ பருப்பு விலையே 100 ரூபாயை தாண்டிடுச்சு, நீங்கள் ஏன் இன்னும் 1 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் நம்ம மனசை சுக்கு நூறாக உடச்சிரும். தம்பி, என்கிட்ட வர்றவங்க எல்லாம் காலையில் வேலைக்கு போகிறவங்க. அவங்க கையில் 10 ரூபா தான் இருக்கும். நான் ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்றா அவங்களால 2 இட்லி தான் சாப்பிட முடியும், வயிறு நிறையாது. 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி தம்பி நாள் முழுக்க கல் உடைக்க முடியும், குழி தோண்ட முடியும்? அவங்க வயிறு நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும். எனக்கு பணம் சம்பாரித்து என்ன ஆக போகுது? சாகும்போது எதை எடுத்துகிட்டு போக போகிறேன்? அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இரு பாட்டின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரு, அந்த வாழ்த்து தான் தம்பி நான் சேர்க்குற கோடி ரூபாய் சொத்து. பணம் தான் வாழ்க்கைன்னு இருக்கிற உலகத்தில் பசிதான் கொடுமன் வாழற இந்த மனிதாபிமானம் எத்தனை பேருக்கு வரும்? நல்ல விஷயங்கள் என்றைக்குமே ஒரு இருட்டறைக்குள்ளே முடங்கி கிடப்பதில்லை. கமலத்தாள் பாட்டி விளம்பரத்திற்காக வேலை செய்யலை, ஆனால் காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையே கொடுத்தது. சமூக வலைத்தளங்களின் ஒரு சிறு பதிப்பு உலகத்தையே அவர் பக்கம் திருப்பியது. இந்த சத்தமில்லாத புரட்சி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. கோடீஸ்வரர் தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா முதல் பாரத பிரதமர் வரை இந்தியாவே அந்த 1 ரூபாய் இட்லிக்கு முன்னால் தலை வணங்குச்சு. உங்களுக்கு என்ன வேணும் பாட்டின்னு கேட்டப்போ அவர் தனக்காக எதுவுமே கேட்கல. ஆனால் அந்த தாயின் தியாகத்திற்கு பரிசா மகேந்திரா நிறுவனம்
ஒரு புதிய வீட்டையே கட்டி கொடுத்தது. அரசாங்கம் அவருக்கு எரிவாயு அடுப்பை வழங்கியது. விருதுகள் அவரை தேடி வந்தன. ஆனால் இவ்வளோ பெரிய வெளிச்சத்திலும் அந்த தாய் மாறவில்லை. புதிய வீட்டுக்கு சென்ற பிறகும் அவர் முதலில் செய்தது அதே ₹1 இட்லியை சுடத் தொடங்கியது தான். புகழும் அங்கீகாரம் ஒரு மனிதனை மாற்றிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் கமலத்தாள் பாட்டி மனிதாபிமானம் எதற்கும் விலை போகாது என்று மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. காலங்கள் ஓடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் வடித்தெடுத்த அன்பிற்கு மட்டும் என்றுமே வயதாவதில்லை. கமலத்தாள் பாட்டி ஒரு சாதாரண பெண் அல்ல, அவர் ஒரு பல்கலைக்கழகம். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு புத்தகங்கள் சொல்லி கொடுக்காத பாடத்தை அந்த ₹1 இட்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நாமெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கணக்கு பார்க்குறோம். ஆனால் அந்த தாய் எவ்வளோ கொடுத்துருக்கிறோம் என்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாரு. சாகும்போது எதையுமே எடுத்து செல்ல போவதில்லை என்று தெரிந்தும் வாழும்போது எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்று துடிக்கும் அந்த பெருந்தன்மை தான் அவரை ஒரு வாழும் தெய்வமாக மாற்றியிருக்கிறது. கமலத்தாள் பாட்டியின் இந்த விறகு அடுப்பு ஒரு நாள் அணையலாம். ஆனால் அவர் ஏற்றி வைத்த இந்த மனிதாபிமான சுடர் நம்மில் எத்தனை பேரின் மனதில் எரிய போகுது. ₹1 என்பது வெறும் நாணயம் அல்ல, அது ஒரு துளி அன்பு. அந்த அன்பை நீங்களும் பகிர தயாரா? நானும் இந்த பாட்டியை நேர்லேயே பார்த்து பேசியிருக்கோம். அவங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்ற கணக்கெல்லாம் கூட பார்க்கறதில்ல. நீங்கள் சாப்பிட்டு கொடுக்குற காசை அவங்க வாங்கிப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி, ஒருத்தரும் பசியோடு இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை யாருக்காவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அது போதும் எனக்குன்னு சொன்னாங்க. இந்த தாயின் தியாகம் உங்களை நெகிழ வச்சுருந்தா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. கமலத்தாள் பாட்டிக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதை பசியோடு இருக்கும் ஒருவருக்கு ஒரு வேளை உணவளிப்பது தான். இது போன்ற நிஜமான மனிதர்களின் கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.